கருணாநிதி காலத்திலிருந்து ஸ்டாலின் காலத்திலிருந்து இன்று உதயநிதி காலம் வரை இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்றைத்தான் நான் கேட்கிறேன். நீங்கள் இந்தியை எதிர்க்கும் லட்சணம் எப்படி தெரியுமா? அன்று இந்திக்காக போராடிய பல தமிழர்களை ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்ற காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்து இவர்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லும் போது நகைச்சுவையாக இருக்கிறது. அதே போன்றுதான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, அவர்கள் கூட்டணி கட்சிகளும் சேர சொல்றாங்க. அண்ணன் வைகோ அவர்கள் சொல்றார் சில நாளுக்கு முன்னாடி, கொள்கையற்ற கூட்டணியாம் பாஜக கூட்டணி, தமிழ் அதிமுக கூட்டணி. ஐயா வைகோ அவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அதன் முன் வரிசையில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் அவருடைய மனைவி அமர்ந்திருக்கிறார். அதற்கு பக்கத்தில் அவருடைய பையன் இன்பநிதி அமர்ந்திருக்கிறார். அதற்கு பின்னாடி யார் தெரியுமா இருக்கா? கொள்கையற்ற கூட்டணி நம்ம சொன்னார் பாத்தியா, அந்த புரட்சி புயல் வைகோ இருக்கார். ஐயா கருணாநிதி, ஐயா வைகோ அவர்களே, உங்களுக்கு மறந்து போச்சு, ஏன்னா உங்களுக்கு வயசாகி போச்சு. நான் ஒன்னு ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. 1990 காலகட்டங்களில் திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை கட்சிக்குள் கொண்டு வருகிறார். வாரிசு அரசியலை உள்ளே புகுத்துகிறார். அவருக்கு பொறுப்பு கொடுக்கிறார். அதனால் நான் திமுகவில் இருந்து வெளியேறுகிறேன் என்று வெளியேறி ஆரம்பித்த இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அன்று ஸ்டாலினுடைய வருகையை எதிர்த்த வைகோ இன்று அவருடைய மகன் உதயநிதியின் வருகையையும் அவருடைய மகன் இன்பநிதியின் வருகையையும் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறார்.